ஓகே ஓகே சார். மா என்னடி உன் பெரிய மகன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காமா? என்னடி பண்ணாவ? சும்மா சும்மா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறா, பேச மாட்டேங்கிறா. அவ மேல தப்பு இருந்தாலும் அவ என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டே இருக்கா தெரியுமா? சரி சரி விடு, அவதான் பெரிய பிள்ளை, நீ சின்ன பொண்ணு, அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. எப்ப பார்த்தாலும் இந்த டயலாக் சொல்லு. எனக்கு ஆபீஸ் டைம்ல நான் கிளம்புறேன். இவ வேற வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. ஹலோ சொல்லிடி, நானே ரொம்ப டென்ஷனா இருக்கேன். அந்த சுபியோட salary பார்த்தல்ல எவ்வளவுன்னு சொல்லிட்டு. அவ என்னதான் இருந்தாலும் சீனியர் டி, அதனால அவளுக்கு 50. நீ சும்மா எல்லாத்து மாதிரி பேசிட்டு இருக்காதடி. இங்க சீனியர் ஜூனியர்ன்றது முக்கியம் கிடையாது. இங்க யாருக்கு டேலண்ட்ன்றது தான் முக்கியம். நான் ஜாயின் பண்ணி 1 வருஷம் ஆனாலும் நான் தானே நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சக்சஸா முடிச்சிருக்கேன். வாஸ்தவமான क्वेश्चन தான். வைடி ஏண்டி இப்படி மூஞ்சி தூக்கி என்னடி அர்த்தம்? போ உங்க அக்கா கிட்ட பேசு போ. மா நானும் போய் அக்கா கிட்ட பேச மாட்டேமா. நீ எல்லாம் பேச மாட்டியா? ஏண்டி அவதான் தப்பு பண்ணா, அவள வந்து என்கிட்ட பேச சொல்லு. நீ எல்லாமா எல்லாத்து மாதிரி பண்ணிட்டு இருக்க. அவ பெரியவ, நீ சின்னவ, நீ ஜூனியர், அவ சீனியர், அவ மேல இவ கீழன்னு சொல்லிட்டு முதல்ல வீட்டுல நம்ம ஃபர்ஸ்ட் மாறணுமா, அப்பதான் வெளியே மாறும். நீங்களே இப்ப இருந்தா அப்புறம் எப்படிமா? ஏண்டி இப்ப நான் என்னடி கேட்டேன்? இதுக்கு போய் இப்படி மூச்சு முட்டை முட்டை பேசிட்டு இருக்க. இப்படியாச்சும் எமோஷனலா பேசினா ஏதோ மாறும் தான் நினைக்கிறேன். ஆனா ஒண்ணும் மாற மாட்டேங்குது.